இத்தனை நாளா இந்த மாதிரி கனவு கண்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு கண்டிருக்கிறதுனால எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. அதனால என் ஓட்டியில ஏறி பாருங்கடி, ஓட்டியில ஏறி பாருங்க. என்ன அது என்ன பைப்பாச்சு ஓட்டியிலடி கோட்டை மேல ஏறி பாருங்க. ஓட்டின்னு சொல்ல ஓட்டின்னு சொல்ல காது கேக்குதா இல்லையாடா தேவடியா பையனை? நானா நீயா உனக்கும் தெரிஞ்சு போச்சா? புளியா போக்கிறேன் நான் மதுல மேல ஏறிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா ஏறு ஏறு சத்தம் இல்லாம இருக்கு. இப்படியே மதுல ஏறி என்ன கொண்டு போடுவான். அப்பா யாருன்னு தெரியல, ஒரே ஒரு 7 குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அப்படியே லைனா வந்துட்டு நான் கட்டுறது மாதிரி. உனக்கு ஒரு வேளை கண்ணு தெரியாம இருந்திருக்கும். நீ ஓட்டையில ஏறு. நான் போய் பாக்கட்டுமா? பண்ணி பழக்குட்டி போட்ட மாதிரி, நாய் 4 குட்டி போட்ட மாதிரி கட்டெருப்பு சாராட்டம், அதாவது அது ஆட்டு மத்தி ஆட்டம் வரிசையா சாரியா வரிசையா வராடா வராடா அந்த தேவடியா என் பண்டத்தை வராங்க யாருடி ஆதமத்த புள்ளைங்கள பண்டத்தை பாழாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கிறாடா. யாரவ? என் நாத்தனாகாரி வராடா. அண்ணன் மூட்டு வராத பின்னங்க போவா. அப்படியா? யாரு ஆயப்ப பார்த்தது கேக்குறேன். வாய பேசக்கூடாது நீங்க யாரும் வாயாங்கம்மா அதே வார்த்தை நான் ஆறும் அப்பமும் என்னன்னு நினைக்கிறேன். ஆதியில வந்து வேகலாம் ரத்த பாசம். அப்படியா? என்னாடி அதனால இவரை விடக்கூடாது. அடி எட்டாத தெவக்கல்ல ஐயா அப்பா ஐயோ அப்பா ஒரே இடம் தெரியக்கூடாது, ஒரே ஓட்ட தெரியக்கூடாது. பாத்துட்டு எங்க அரண்மனை மூடி கிடக்குது, அரண்மனையே கிடையாதுன்னு அவ வந்த வழி விட்டு வராத வழி போயிருக்கோம். எந்த ஓட்டியுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஏமா நீ ரூம்ல படுக்கும் போது ஒரு ஓட்ட தெரியுமா? அந்த ஓட்ட அதுவுமே இருக்கக்கூடாதுடா. அந்த பொந்து கூட கூடாது. ஆமா சாக்கடை கூட இருக்கக்கூடாது. அதாவது திருச்சி தலைவலி எனக்கு வந்துருச்சு. அதாவது திருச்சிக்கு போய் எனக்கு தலைவலி வந்துருச்சுடா. திருப்பதிக்கு போய்? ஆமாடா. எப்ப போன? தலைவலியான தலைவலி. ஆமா எனக்கு மாய தலைவலி மண்டையை பொழக்குது. எல்லாத்தையும் அடடா டே அடடா. நீ என்னடா மேல மோதி திரியற அண்ணா அடிச்சாச்சு. எப்படிவா நறுச்சு அடிச்சு விட்டேன். மாய தலைவலி. ஐயோ ஐயோ புடிடா. மாய தலைவலி வந்து என் மண்டையை பொழக்குது. மாய தலைவலி வந்து தேவடியா பையனே அடைக்கிறவன் சரியில்லையா? யாரு தேவடி ஓட்டு பையன்? நல்ல பையன் தான். தலைவலி தலைவலி வந்து என்ன பண்ற? தலைவலிக்கு என்னடா பண்ற? என்ன பண்ணிட்டு புடிடா புடிடா டே. அதுக்கு தாயா வந்தேன். நானும் வரேன். அது தாயா எங்க பிடிக்கிறதுன்னு தெரியாது.
புரியுதா? சரி சரி நான் கல்லா கண்ணே மக்களா, இதுதாப்பா மாமன் வீடு. அத்தையை கூப்பிடுங்க. ஆமா மகனே, அத்தையை கூப்பிடுறதா? ஓ நீ அத்தை 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 ஓ அத்தை அண்ணி ஓத்தா கூப்பிடுறாங்க ஐயா. ஓத்த ஓத்தங்கிறாங்க. அத்தா ஐயோ நான் திறக்க மாட்டேன். திறந்து புட்டினா அவ்வளவுதான். தட்டுங்க கண்ணு கண்ணு சார் மக்களா, தட்டுங்கடா, கதவை தட்டுங்க. அத்தை அத்தை அத்தா இதோ எவ்வளவு நேரம் உங்க அத்தையை கூப்பிட்டாலுமே ஆ, வீட்லயே பட்டுக்கிறாங்க. வெளியே வந்த பாட்டை காணோம். என்னுடைய பத்திரியின் அருளால இந்த கதவை திறக்க செய்கிறேன். பத்தாவே மலையிட்டி நான் பட்டினி உண்மையான ஐயா, பத்தாவே மலையிட்டு நான் பத்தினி உண்மையான ஐயா, உத்தமனை மலையிட்டு நான் ஒரு நூல் உண்மையான என் அண்ணன் வீட்டு கதவு தானா திறக்க வேண்டும். என் மதுரை மீனாட்சி தாயே
அம்மனோட தேவியாலே இப்படியா மக்கள் அடிக்கலாமா அடி? வாயை மூடிட்டு கூட அப்படி கப்புனு புண்டி ஒரு கையில வாயை ஒரு கையில. ஐயோ அடி தவறான மீன்பாத்துகள் பேச கம்பெனி அடி ஏண்டி நாடு செத்தவளே நகர செத்தவளே ஏண்டி ஏப்ராசிக் என்னது ஏன் உனக்கு தெரியாது? உனக்கு தெரியுமா சக்கரை தேல் நல்லா உனக்கு நல்லா தெரியுமான்னு கேக்குறேன். ஒரு கருவேப்பிலை குச்சி தேவடியா ஒரு கருவேப்பிலை குச்சி கூட உள்ள எல்லாத்தையும் எங்க வீட்டுல இருந்து வலிச்சுட்டு விடாட்டோம் எடுத்துட்டு போயிட்டான். ஏன் புரசே கஷ்டப்பட்டு கல்லடிச்சு மண்ணடிச்சு ஏன் புரச சம்பாரிச்சாரு. இவங்க ஆயப்பா சம்பாரிச்சதா அது மட்டும் கண்ணாடி வாடி புண்ணில புடியாம கண்டாடுவானுங்க நாடு சத்தவளே தண்ணி வீட்டுக்கு வந்தா எதுக்கு எங்க அம்மா அடிக்கிறது? நான் போய் பேசின்னு வச்சுக்க மண்ட உடம்புலயே போட்டுருவோம் தெரிஞ்சுக்க. ஏடி நாடு செத்தவளே நகர செத்தவளே நீ எல்லாம் பொம்பளத்தானே பொம்பளத்தானே பண்ணி பழகுட்டி போட்ட மாதிரி நாய் 4 குட்டி போட்ட மாதிரி கோழி குஞ்சு பறிச்ச மாதிரி அப்படியே ஆட்டு மந்த மாட்டு மந்தையோட பிள்ளைப்புல பல்லு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. 2 பிள்ளை ஒரு பிள்ளை நீ ஆபரேஷன் பண்ணக்கூடாது சோத்துக்க விதி இல்லடி விதியத்த கூதி நீ எதுக்கு இத்தனை 7 பிள்ளைகளை பெத்த? இப்படி தவறான வார்த்தைகள் பேச வேண்டாம். ஆயா எப்படி இருக்கிற பாராயா கிளங்காட்டம் அப்படி 3 கிளாஸ் சப்டி வச்சுக்கிட்டு 3 கிளாஸ் கூதி வச்சுக்கிட்டு என்னடி என்னடி எங்க வீட்டுக்காரன் எனக்கு உடம்பு துருமா இழைச்சி போச்சுன்னு 3 கிலோ ஆப்பிள் 2 கிலோ திராட்சை வாங்கிட்டு வந்து நான் தேவடியா பையன் தேவடியாளுக்கு பிறந்த பசங்க நல்லா எடுத்து என்ன கூட ஒரு அடி சேர்த்து எடுத்துருங்க. அத்தி முளை பிடிக்கிறான் தேவடியா என்னமோ நீ சம்பாரிச்சு வாயாப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி எல்லாம் எங்க மாமா சம்பாரிச்சு சட்டாட்ட குதி பேசுற சோத்துக்கு வந்து நீ சட்டாட்ட குதியோட பேசுற வாயில வச்சு நான் வளர்த்த உன்ன எல்லாம் எங்க மாமனுது எல்லாம் எங்க மாமன் சம்பாரிச்சது. யாரு நீ என்னமோ உங்க வாயாப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி எல்லாம் எங்க மாமனுது எங்க அம்மாது. என்னடா கை நீட்டு பேசிட்டு இருக்கிற? ஏன்டா ஓலத்தங்கிற? என்னடா உனக்கு வேணும்? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? பசிக்குதாடா கேக்குறியா? பசிக்குதாமா உனக்கு? அவன் முகரை பாரு ஏதா நீ சின்ன பசங்கிட்ட பேசுற வார்த்தையா நீ இது? 75 கிலோ செப்பத்தை அப்படியே திம்பாவன் 2 நாள் திம்பா தேவடியா பையன் நாடு மாதிரி பையன் சக்கலாத்தி பேச பையன். நீ என்ன 1000 முறை கேளுங்க என் பசங்களை எதுவுமே என்னடி கேட்கணும்? எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஐயோ அடி உங்க சொத்துக்கு வரல சுகத்துக்கு வரல. சொத்து எத்தனாயிரம் உனக்கு ஓட்டி வச்சாரு? 30 வருஷத்துக்காயா? 30 வருஷத்துக்கு படுத்துக்கிட்டா கூட இந்த தேவடியா இருக்கிற பாரு இந்த நாடு மாதிரி ஓட்டி விட்ட போனாங்க மரியாதை மூடிட்டு போட உள்ள மூடிக்கிட்டு உன்ன மாதிரி திறந்துக்கிட்டா கிடக்குது. 30 வருஷத்துக்கு படுத்துக்கிட்டா கூட இவளுக்கு எதுவுமே குறையாது. இவளுக்கு என்ன குறைவு? கருவேப்பிலை கூட ஒரு கருவேப்பிலை கூட எங்க அரண்மனை விட்டு வைக்கல. எல்லாத்தையும் எடுத்து கல்யாணம் பண்றப்ப எடுத்துட்டு போய் என்னடி உனக்கு எல்லாம் குறை வச்சோம் இருக்கிற சொத்தெல்லாம் மறுபடியும் புடிங்கிட்டு போலாம். உங்க சொத்துக்கு வரல சுகத்துக்கு வரல உங்க பணத்துக்கு வரல உங்க நட்டு நகைக்கு வரல. என் மக்கள் பசி பசி என்று பரிதாபப்படுறாங்க. ஒரு வாய் கூலோ கஞ்சியா இருந்தா உதவியில சாப்பிட்டு போயிடுறேன். உனக்கு வெக்க இருக்குதா? இந்த ஆர்ஜானு உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதுதான் உனக்கு. அண்ணி வந்தா சும்மா இருக்க மாட்டான்னு தெரியாது தெரியாது உனக்கு கேட்டீதா? அண்ணி வந்தா உதப்பாடு தெரியாது. உதப்பாடு தெரியுமா தெரியாதா? காலு கால உதப்பாடு தெரியாது.
உனக்கெல்லாம் நல்ல ரத்தம் ஓடுதானே மேனியில அண்ணி எனக்கு எதுக்கு நீ வந்துங்க இப்படி பேச வேண்டாம் எதுக்கு நீ வந்த? ஒரு வாய் கூலா கஞ்சியாத ஊத்துக்கணும் என்ன சாப்பிட்டியப்பா என்னத்து ஊத்து சொல்ற என்னத்து என்ன ஊத்து சொல்ற நீ அம்மா ஏதோ பார்த்தா பாவமா இருக்கு. ஏய் வாயை மூடுறா ஏன் அவகிட்ட அவளை வச்சிருக்கீடா நீ அவகிட்ட போறியா நீ என்ன பம்பற அவன் முகரை பாருங்கடா என் பொண்டாட்டி இந்த வார்த்தை சொல்லிருக்கோம். இவன் ஆத்துக்கு ஏசு பிடிக்க போனாலாம் இவன் அரை கரையா எடுத்து அடிச்சுட்டான் கோழி கொக்கணிச்சா பக்குனிச்சான். அமைதியா இருடா. மூடிட்டு போடி அந்த பக்கம். ஏய் கொழுவுல குத்து விட்டாச்சு யாருக்கு அண்ணாடி அப்புறமா ஆட்டுவியா பொம்பளையும் பாரு டனுக்கு டனுக்குன்னு அதாவது தப்பூதி. அப்படிதான் வரிசையா பாருங்க ஐயா யாராவது இப்படி பிள்ளை பெப்பாங்க நானும் தான் பெற்றிருக்கேன் பத்தினி நானு யாரு? ஒரே ஒரு பையனை பெற்றிருக்கேன் நானு யாரு? 7 பிள்ளைங்களை 7 விதமா 7 பேர்த்து போய் பெற்று புடி எரிச்சிருப்பாளாட்டு நீ பத்தினி ஏய் தோல் கேட்டா போடி சிரிக்குது. பத்திரி அடி நீ பத்திரி அடி நீ அவன் முகரை பாருதா அடிக்காத பாருதா வாய் மூடுறி இவனை பாருங்க ஐயாதா என்னடா வேணும் உனக்கு அத்தை பசிக்குது கொஞ்சம் பால் இருந்தா போய் அவங்கள அம்மா என்னடா சட்டப்பட்டு ஐயோ ஐயோ அந்த அம்மாவை அடிக்காத கட்ட விளக்க மாதிரி இவெல்லாம் உருப்பிடுவானா நாளைக்கு என்னாச்சு மத்தால தானே அடிச்சிட்டு என்ன ஏமாத்தா பைத்தியக்காரன் மத்தானத்தை எடுத்து வைடா. அப்படி சொன்னா நான் எடுத்து வைக்கிறேன். ஏமாத்தாம தூக்குறதுக்கு இவனுக்கு என்ன இருக்குது? என்ன புட்டிக்க வந்துருப்பான் ஐயோ அடி என்னத்துக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்க அடி வேண்டாடி என்னத்துக்கு வந்தீங்க என்னடி ஐயோ அண்ணி அண்ணிக்கிறேன் என்னடி 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 யாயா யாரு கேக்குற உனக்கு யாயா யாரு கேக்குற யாரு நானாயா அப்படியா நாளைக்கு பாரு நல்லா கேளாயா நல்லா நாயமா கேளாயா எங்க மாமா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறல்ல ஆட்டோல எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் வந்து ஏத்திட்டு போயிரும் தெரிஞ்சுக்க ஆமா ஏத்த மாட்டோம் ஒரு வாய் கஞ்சிட்டு தான் ஊத்துக்கு நாங்க போயிடுறோம் என்னடி கிரிக்கு வந்த என்ன கிரிக்கு வந்த ஏன்டா அங்க வாடா உன் முகரை பாருங்க ஐயா உன் முகரை பாருங்க உன் முகரை பாருங்க என்ன உண்மையாலும் எனக்கு நல்ல பேர் போயிடுறா உண்டி ஊம்பு 24 மணி 24 மணி அடி வேண்டாடி 24 மணி நேரம் அப்படியே இருக்கிறாங்க எப்படியா அவன்
வாயி பேசாதடா என்கிட்ட பேசாத பாருங்கயா அது எங்கிட்ட பிடிப்பாங்க அத்தா இப்படியே எங்களை அடிச்சு என்ன அர்த்தம் வேஷம் போட சொன்னா எனக்கு தேவடியா பையனே வேஷம் போடுற நீ என்ன அர்த்தம் வேஷம் போடுற அப்படி குடி உன்னை குடி சொல்லித்தரா என்ன அடிச்சு விட்டல எங்க மாமா வரட்டும் எங்க மாமா கிட்ட சொல்லி தெரியுமா எனக்கு ஒரு வாய் கஞ்சிட்டு தான் ஊத்துக்கடி நாங்க சாப்பிட்டு போயிடுறோம். புடிதா கைய சக்கரங்கோவா புடிதா கைய புடிதா டேய் புடிதா டேய் வாயால வாக்க என்னடா குடிக்கிற கைய புடி புடிச்சாதானே குடிக்க முடியும் சொல்லு இருக்கட்டும் என்னமோ என் புருஷன் கூட பிறந்துட்டான் ஆமா எப்படி ஆமா என்னமோ என் புருஷன் கூட பிறந்துட்டான் என்னமோ பிறந்துட்டான் என்னமோ ஏதோ அவங்க அப்பா அம்மா பிள்ளைலாம் பாட்டுக்கு ஓகிட்டு தெரியுமா உனக்கு எப்படி தெரியுமா பிறந்த உடனே எங்க மாமனா என்ன பாவம் பண்ணாங்க பிறந்த உடனே தேவையே திருப்பி விடக்கூடாதுதான் என்னமோ பாவம் பொழைச்சிட்டு போறான் அதனால கூழாக்கி நான் சோறல் நல்லா இருக்கு சோறல போட மாட்டேன் ஒரு கூழாக்கி நம்ம வீட்டுல 30 வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சமில்ல கோழியோட திங்காது அந்த ஆரியம் அந்த ஆரியத்தை மாவாக்கி வச்சிருக்கிறோம்ல நல்ல மாவெல்லாம் நான் மாட்டுக்கு போடணும் அந்த கோழி கூட திங்காத மாவு இருக்குல்ல அது ஒரு பிடிக்கு மேல மறுபடியும் அள்ளக்கூடாது அள்ளிட்டு வா போய் ஏமா அது கோழி குரல் கூட திங்காது அப்படியா பட்ட அத கொண்டு போய் கொடுக்குறீங்க நம்ம அரமனையில எப்படி சொல்லி அரிசி சிப்ப சிப்பமா இருக்குது அந்த அரிசியில விதவிதமா சாப்பாடு என்னடா அவளை வச்சிருக்கியா அவளை நீ வச்சிருக்கியாடா டேய் போய் சொன்னது செய்யி நான் போக முடியாது போய் எடுத்துட்டு வாடா முடியாது வேலையே போட்டு போடா டேய் போடாங்கறே மலாறு போட ஏன்டா இப்படி மலாறு போக முடியாது போ எடுத்துட்டு வாங்க அது எடுத்துட்டு வரே அது அப்படியே தூங்கி போயிடு எடுத்துட்டு போடு எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வாடா டேய் அது தேவடியா போயினே சட்டி எடுத்து வந்தேன் கொண்டு போய் வைடா இதெல்லாம் அரிசி கொண்டு போடாங்க கொண்டு போடா அரிசி மட்டும் எடுத்துக்கோ போய் அரிசி இதெல்லாம் போய் அள்ளிட்டு வாடா என்னடி அரிசி அள்ளிட்டு வா போ போய் வச்சிட்டு போடா இவன் நல்ல சேவச்சாவுவா எடுத்துட்டு வந்துட்டியா எடுத்துட்டு அதாவது என்னமோ சும்மா கொடுத்தா திங்க மாட்டாங்க அதனால நமக்கு நாய்க்கு போடுற சட்டி இருக்குது இல்ல இந்த நாய்க்கு போடுற நல்ல சட்டியெல்லாம் விட்டுரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தோம்ல ஒரு நாய் நாட்டமே அந்த நாய் அந்த நாய் சட்டி எடுத்து உடஞ்சு போன சட்டி எடுத்து அது இதுல போட்டுக்கிட்டு வா சட்டி உடஞ்சு போன சட்டி எப்படிமா கூட கஜா பத்திரி புண்டங்கிறால ஆக்கிட்டு போ போடா இவன் மொபைல் பாரு ஆன கூதியாட்ட வச்சுக்கிட்டு அப்படி நல்லா இருக்கும் யாரு யாருக்கு கொடுக்குற நல்லா ஓட்ட போடு நல்லா ஓட்ட போடுறா டே நல்லா ஓட்ட போடு இந்த பாவம் எனக்கு வந்துடும் நீங்க போடு இது என்ன இப்படி ஒரு பக்கம் அப்படியே இருக்குது நீ தான் போட்டு என்னடா பாவம் பாவங்கிற இல்லம்மா தேவடியால பாவம் பாத்தீங்கன்னா என்னாட்ட பத்திரிக்கை பாவம் பார்த்தா அம்மாளோக்க நான் போட முடியாது நீ போடு நீ போட்டு தானே போட ஊட்ட நான் முடிக்கலன்னா யாரு நான் அலங்காரி 6 மாசம் காத்து அடிச்சாலும் எங்க ஊருக்கு ஆயாது என்ன நினைக்கிறேன் போடு
என்னத்த அவகிட்ட குடுறா எடுத்துட்டு போய் எப்படிமா இதுல தண்ணி நிக்கும்? தண்ணி டேய் மறுபடியும் அப்படியே கத்தி சொறி புழு தெரிஞ்சுக்கோண்ணே. போடா எடுத்துட்டு போய் குடுறா. இந்த நான் கொடுத்தா ஏமா இந்த பாவை எனக்கு பிடிச்சி நீ கொடுத்துரு. நானே கொடுத்துட்டுப்பா. சாரி எடுத்துக்காடி புடிடி தேடியா. ஐயோ அடி யாரு கேக்குறேன் ஏன் உனக்கு சக்காத்தி ஏன் உனக்கு என்ன கேக்குறேன் நானு ஏன் சொத்துக்கா காயப்ப மேல சம்பாரிச்சதாதிய எம்புரசே கல்லுல மேட்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாரு தெரிஞ்சுக்க. அண்ணி அரிசி கேட்டீங்க அரிசி எல்லாம் கொடுத்துட்டேன் காசு குடிச்சு அண்ணி அண்ணி ஏண்டி ஏடி ஐயோ அண்ணி ஏடி சொல்லியா அரிசி கேட்டீங்க கொடுத்துட்டீங்க. இது புறநரிசி தான் இருக்குது அதுதான் கொடுத்துருக்கீங்க. சட்டி நல்ல சட்டிக்கு ஓட்ட பானியா கொடுத்துருக்கீங்க. இது பத்த வைக்கிறதுக்கு விரவு இருந்தா கொடுங்க நீ. அடே வா வா விரவு வேணுமாமா? சந்தன கட்ட குங்குமம் கட்ட மாப்பிள சம்பாரிச்சா ஓட்டு சம்பாரிச்சா இந்த பொண்ணான மேனி எல்லாம் புண்ணாகாம இருக்கணும்னு தண்ணி காய வச்சு குடிக்கணும்டா. காய வச்சு குடிக்கணும் குளிக்கணும் எல்லாமே பண்ணணும். அப்படியே வரும்போது புரோட்டா கடையில சுத்திக்கிட்டு இருந்தேன். அது வேற யாரையாவது பாத்துருப்பேன். சரி அதாவது இப்ப நம்ம வீட்டுக்கு பின்னாடி நல்ல வாழை மரம் இருக்குது இல்ல, நல்ல இளங்கண்ணா பாத்து எப்படி வாழைக்கண்ணு இளங்கண்ணு அப்படியே எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே பால் வெடி கொண்டு வந்து கொடு. முடிஞ்சா காய வச்சு குடிச்சிட்டு போட்டோம். வாழைக்கண்ணு மட்டையில போய் பத்த வைக்க முடியும் எப்படிப்பா? பச்சை சட்டவட்ட பேசாதரா வாய உடச்சு போடுவேன். சட்டவட்ட பேசாத போய் எடுத்துட்டு வா. மறுபடி டேய் என்னடா அப்படி பாக்குற? ஐயோ போட்டு மேலே போட்டு ஜீ கட்டிக்கோ பாரு நீ போடாங்க. அம்மா அம்மா யாரப்பா அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. சரி இந்த பச்சை வாழை மரம் தான் கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா இத வச்சு கூலா கஞ்சியா காய்ச்சி கேட்டான். அப்படியா? எங்க அண்ணிவே வர சொல்லுங்க. அவங்க கையாலேயே பத்த வச்சு கூழு கொதிக்க வைக்கட்டும். ஏய் தேவடியா ஒரு புண்ட முடியுமா? நிக்கவே மாட்டேங்குது. அது எப்படி நிக்கத்தம் இப்ப புடிங்க முடியா? என்னடா அப்படி அம்மா கூப்பிடு. என்னடி அண்ணி என்னடி தேவடியா? வாயை உடச்சு போடுவேன். இன்னும் என்னடி வேணுக்கு? என்னையே கிட்ட சும்மா என்னடி ஆட்டியாமட்டுல பல்லு புடுங்குற டாக்டருக்கு போனாயா? அத்தை இப்படியே அடிக்கிறா. வாய் கொடுத்தீனா நாளைக்கே உங்க வீட்டுல போன உழுது போயிடும். யாரு பேசிடி போடா பாக்குறியா? ஒரே லைன்ல பாக்குறியா? குடும்பம் ரெண்டாவது இன்னைக்கு. அது எப்பவே ரெண்டாயிருச்சு. சரி குடு அண்ணி. இந்த கூழ நீங்களே கொதிக்க வச்ச கொடுங்க நீ. உங்க கையால கொதிக்க வச்சு. அது என்னைக்காவது ஐயோ என்னைக்காவது நான் அடுப்புல பத்த வச்சிருக்கேன். போட ஏதோ எடுத்து போடுறா. நீயே பத்த வச்சு கொடுக்கல. நீயே கூழு காய்ச்சற? ஆமாண்டா. ஐயா அது பத்த மாட்டாயா? பத்த வைக்கிற பாரு எப்படி பத்த வைக்கிற பாரு எப்படி பத்துது பாரு. சிரிக்காத அப்படி பட்டான்னு ஒன்று கொடுத்துருவேன். எத்தனை பேருல பாத்து வைக்கிட்டா கூடாயா? இந்த நீயே வை. எடுத்துட்டு வாட. ஒரு அடி போடுறது நிக்கிறது உட்காரத்துக்கு ஏதாவது எடுத்துட்டு அடுப்பது வேண்டாம். அடுப்பு ஊதுறதுக்கு என்ன பஞ்சு மத்தியா போடுவாங்க? எடுத்து வந்து போடுற ஏதாவது இந்த ஊதா போடுறது எங்கடா தீப்படி மறுநாள் அடிக்க போறோம். எக்கா அத்தாட உட்காரத்தாடி அண்ணாட உட்காரத்தாடி. பத்தினிங்கிற அடுப்பு போட தெரியாத கூதி பாரு. சப்போர்ட் இல்லாம எப்படி நீ இல்லாம என்ன பண்ண முடியுமா என்னால? அடுப்பு ஊதணும். ஆமா. அடி கணாத்தி கல்ல அடுப்பே கருமாந்திர கடுப்பே
இந்த காத்து பூந்தா அப்படி பூந்து முன்னாடி ஊதுடா. நாகேரி பெத்தெடுத்த நாத்து கேட்ட கடுப்பே பத்திடி புண்டா அப்படி பத்திடி எரியல உனக்கு ஊதி ஊதி அப்பப்ப புடுற இடுப்பு இடுப்பெல்லாம் நோவுதுடா அப்பா. அதுக்கு இது காட்சி காட்டின்னு என்ன பண்றது? டேய் பிடிக்காத கம்பனடா. தூக்குடா டேய் தூக்குடா. என்ன புண்டு எனக்கு தூக்குடா. அட என்ன தூக்குடா. ஐயோ கீழே ஊத்துறாதடா. செடி போடு செடி. கீழே போடாதடா. கொஞ்சம் பட்டிட்டு நோச்சுடா. எடுடா. இது எடு சொல்றேன். என்னாச்சு? ஏண்டா என்னைக்காவது நான் அடுப்புல பத்த வச்சிருக்கிறேன். அரமணில கேஸ் இருக்குது. உங்க அரமணில இதுதான் புது பாயா? ஆமாடா. எத்தனை ஆதார் கார்டு பதிவு பண்ணி இருப்பீங்க? அதாவது கேஸ்ல கேஸ் இருக்கு பாத்தியா, அந்த கேஸ்லயே பத்த வச்சு நான் பழகிட்டேன். இது செட் ஆகல. செட் ஆகல இருக்குதெல்லாம். ஏண்டி தேவடியா ஏண்டி நாடு மாதிரி மொகரை பாக்குது கண்ணாடி வீட்டுல பொணவளது மாதிரி நின்றுட்டு இருக்கிற பொணவளது மாதிரி நின்றுட்டு இருக்கிற ஏண்டி அதான் கூழு கொடுத்துருக்கலையே அப்பயும் உனக்கு விடியாதா? அவன் மொகரை பாருங்க அல்ல முடிக்கிறாடு பாரு திருட்டாண்டு முடி. அவன் மொகரை பாரு இவன் மொகரை டே போடாங்க திரும்பி நின்னுக்கடா. நீ மட்டும் நீ பாக்காத. நீயே கூழ கொதிக்க வச்சு நீயே கொதிக்க வச்சு குடி. போறேன் போறேன். கூழே கொதிக்க வேணும் மதுரை மீனாட்சி. அம்மம்மா மதுரை மீனாட்சி. பசி தீர வேண்டும் கதி கமாச்சி. அம்மம்மா மதுரை மீனாட்சி. கதி கொதிக்க வேண்டும் கதி கமாச்சி. அம்மா கதி கமாச்சி. மக்கள் பசி தீர வேண்டும் மதுரை மீனாட்சி. அம்மம்மா கதி கமாச்சி. எங்க நின்னுட்டு இருக்கிற எப்படியா பையன என்ன நின்றுட்டே இருக்கிற அடிச்சுட்டே எப்படி எடுப்பாங்க? நீங்க சொன்ன மாதிரி கூழு கொதிக்க வச்சுட்டேன். இந்த கூழை உங்க கையால எடுத்து என் மக்களுக்கு ஊத்துங்க. நீ உன் மக்கள் இதை எடுடா எடுறாங்க. என்னடா அப்படி ஓமன குரங்காட்டு நிக்கிற? எடுறா இதைய என்ன பண்றது? உங்களுடைய கையாலை அல்ல மண்டி போட சொல்லுங்க சாமி மக்களா நக்கற அப்படி மண்டி போடுங்க.
யாயா யாயா உனக்கு நானும் கேக்குறேன் என்ன ஓகேங்கிற நீ தான் கூட்டிட்டு போய் சோறு போடுறது அவளுக்கு என்னத்துக்கு போட சொல்றேன் என்ன வெங்காயத்துக்கு நான் போடுவேன் நீ போட கூட்டிட்டு போய் என்ன வந்திருப்பேங்க அண்ணி உங்க கையாலேயே ஊத்துங்கண்ணி சோறு போடுறதா போடுறதா ஐயோ நீ உன்னை எப்ப போடுறதுன்னு அழைச்சிட்டு இருக்கிறேன் போட்டுமா நல்லா கூட கலச்சி விட்டு இந்தா குடி பார்க்கலாம் குடி தெரியாது அண்ணி அடிப்பாடு தெரியாது அண்ணன் மட்டும் போகணும் உங்க அம்மா இருக்கிறான்னு நினைச்சியா உன்னை பெத்த உங்க அம்மா நினைச்சாடி உங்க அம்மா நினைச்சா என்ன உங்க அம்மா நினைச்சாடி வந்த உடனே பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தியே உங்க அம்ா நினைச்சா என்ன ஏண்டி ஏண்டி ஊர் மாறி உலக மாறி ஏண்டி தேவடியா 2-3 தேங்காய்க்கு முடிப்பு பூசாரி ஒருத்தம் பேச வேண்டாம் என்னடி நடிச்சிட்டு இருக்கிற இவ்வளவு அடி அடிக்கிறனே உன் மேல ரத்தம் ஓடல சாக்கடைய ஓடுது ஏடி தேவடியால ஏடி நாடு மாறி இத்தனை வழி கடந்து வந்தியே காடா காடு என்னயா அவ்வளவுதான் எடுத்துக்க தெரிஞ்சுக்க அடி சின்னப்பட்டு தீப்பட்டு போய் உனக்கு தெரிஞ்சுக்க அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கடி கேளுங்க என்னாயத்த ஆம்பளைங்களே வரத்துக்கு அஞ்சுவாங்க அந்த காடு வனாந்தரத்துல ஒரு நாள் ஒரு நேரத்துல கூட ஆம்பளைங்களே வரத்துக்கு அஞ்சுவாங்க அந்த வழியில வந்து உனக்குள்ள ஒரு ஏரி இல்ல குளம் இல்ல கொட்டை இல்ல ஏடி உடனே சாக வேண்டியது உங்க அண்ணன் கிட்ட போறதுக்காக நல்ல ரத்த ஓடுற மாதிரி இருந்தா ஒழுங்கு மரியாதை இங்க இருக்க கூடாது நீ அங்க குட்டைய கிணறா இருக்கிற இடத்த பார்த்து உழுது சாப்பிடி தேவடியா பாத்துக்குவான்னு சொல்லி பார்த்தா அரிசிக்கு குறுநரிசி தரா மிளகுக்கு பச்சை வாழை மட்டை தரா அந்த கூழ கொதிக்க வச்சு கொடுத்தான்னு சொல்லி பார்த்தா அந்த சட்டியும் உடைச்சு விட்டா இப்ப ஏரிலையா குளலையா குட்டலையா உளுந்து சாவடிதான்னு கேட்டுட்டு கூட பிறந்த அண்ணங்கிட்டயே போறதுக்கான வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டாலே சட்டாளி என்ன நிக்கிறீங்க இப்படி போங்கடாங்கிற போயிட்டு யாருண்டே நீ மட்டும் கண்ணு முன்னாடி வந்துடாத அண்ணா அடுமைக்கு அண்ணமார்களா இந்த பக்கம் ஏதாவது ஒரு கிணறு இருக்குதா அம்மா ராமலிங்க செட்டியார் சரி அந்த ஒரு நாளையில வெட்டி வைத்த நீ எப்படின்னா கிணறு இருக்குது அந்த கிணத்துக்குள்ள போறதுக்கு நாமளே பயந்துக்குவோம் அது பாசம் குடிச்ச கிணறுமா அப்படி அங்க கூடி போய் என்ன பண்ண போறீங்க போய் தண்ணி குடுத்துட்டு வரப்பா பசங்களுக்கு பசங்க தண்ணி தான் இருக்குது தண்ணி குடிக்க போறீங்க அந்த வழியா போகுமா அந்த கிணறு அங்கதான் இருக்குது அப்படி ஆகட்டும் மக்களா ஆனால் மக்களா இப்ப நாம் வந்தது மாமா வீடு இல்லப்பா நம்ம தவறாத வேற ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம் அங்க ஒரு தண்ணி இருக்குது அந்த கிணத்திலே தண்ணி அருந்து தரேன் குடிச்சு விட்டு படுப்பீங்களா வாங்கப்பா அப்படியா அப்படியா